மக்களே, ஒரு முக்கியமான கேள்வி. பகல் நேரத்துல நம்ம பிரெயின் சாப்பிட்டியா, வேலை முடிஞ்சுதா, அசைன்மெண்ட் செய்தியா என்று நல்ல பிள்ளையா இருக்கும். ஆனா இரவு 12 மணி தாண்டினா பிரெயின் 2017 நீ சொன்ன அந்த முட்டாள் டயலாக் உனக்கு ஞாபகம் இருக்குதா? நான் இப்போ எதுக்குடா அதை எழுத்தாய்? வணக்கம் மக்களே, நான் என்ன இருக்கேன், இது ரேண்டம் டாக்ஸ் வித் என்ன இருக்கேன். இன்றைக்கு நாங்க பேச போறது மிட் நைட் பிரெயின். அதாவது நாங்க தூங்க போற நேரத்துல நம்மட மூளை நடத்தும் ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். நைட் 10 மணி நாம ஒரு முடிவு எடுத்திருப்போம். இன்றைக்கு சீக்கிரம் படுக்கணும். 11 மணி ஃபோன் கையில், 11:30 ரீல்ஸ், 11:44 லாஸ்ட் ரீல், 11:50 இதுதான் உண்மையிலே லாஸ்ட். 12:30 ஒரு ஆப்பிரிக்கன் அங்கிள் ஒரு குரொக்கட்டைலுக்கு பிஸ்கட் கொடுக்குற வீடியோ பார்த்து கொண்டிருப்போம். அப்போதான் நமக்கு ரியலைஸ் வரும், நான் இங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஃபோனை வச்சுட்டு சரி இப்போ தூங்கலாம், லைட் ஆஃப், பிலோ சரி, பிளாங்கெட் சரி, ஐ க்ளோஸ். பிரைன், ஃபியூச்சர் என்னடா, அட பாவியே, பகல் முழுக்க இருந்தியே, அப்ப கேட்கல, நான் தூங்க போற நேரத்துல ஃபியூச்சர் ஞாபகம் வந்துச்சா? பிரைன் ஆரம்பிக்கும், நீ படிச்சு முடிப்பியா, ஜாப் கிடைக்குமா, மணி சம்பாதிப்பியா, வெளிநாடு போவியா, பிஸ்னஸ் ஆரம்பிப்பியா, லைஃப் செட்டில் ஆகுமா? 5 செகண்ட் சைலன்ஸ். பிறகு பிரெயின் சொல்லும், ஏலியன் உண்மையிலேயே இருக்காங்களா? கரையில இருந்து ஏலியன் வரைக்கும் இவ்வளவு சீக்கிரம் எப்படிரா வந்தாய்? நைட் டைம் தாட்ஸ் ஒரு ஓர்டரும் கிடையாது. 12:05 நான் லைஃப்ல பெரிய ஆளா வரணும். 12:10 ஜிம் ஜாயின் பண்ணணும். 12:15 மணி சேவ் பண்ணணும். 12:10 ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். 12:25 PhD பண்ணலாமா? 12:30 ஸ்பேஸ் ரிசர்ச் போகணும். 12:35 மூன்ல லேண்ட் வாங்க முடியுமா? 12:40 சரி நாளைக்கு காலையில எழும்ப முடியுமா? இந்த நேரத்துல மோட்டிவேஷன் வேற லெவல். நைட் 1 மணிக்கு நான் டுமாரோ ஒன்வர்ட்ஸ் நியூ லைஃப், டெய்லி எக்ஸசைஸ், ஹெல்த்தி ஃபுட், நோ அன்னெசரி ஸ்பெண்டிங், நோ ரீல்ஸ், ஃபுல் ஸ்டடி, ஃபுல் ஃபோக்கஸ், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி, சக்சஸ். அடுத்த நாள் காலை எல்லாம் அடிக்கும். நியூ லைஃப் மண்டேல ஆரம்பிக்கலாம். இரவு பிரெயினுக்கு இன்னொரு ஹாபி இருக்குது, ஓல்டு மெமரிஸ். நாம 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன்ல வழுக்கி விழுந்திருப்போம். யாருக்கும் ஞாபகம் இல்லை, நமக்கே ஞாபகம் இல்லை. ஆனா நைட் 1:47 AM பிரெயின், ப்ரோ அந்த நாள் ஞாபகம் இருக்கா? நான் இல்லை. பிரெயின், நான் காட்டுறேன், ஃபுல் HD ரீப்ளே, டிஃப்ரெண்ட் ஆங்கிள், ஸ்லோ மோஷன், பேக்ரவுண்ட் மியூசிக் கூட போடும். அதிலும் எம்பாரஸ்மெண்ட் மெமரிஸ். ஸ்கூல்ல டீச்சர் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பார், நாம கான்ஃபிடென்ட்டா ராங் ஆன்சர் சொல்லியிருப்போம். கிளாஸ் ஃபுல்லா சிரிச்சிருக்கும். 10 வருஷம் கழிச்சு பிலோல படத்திருக்க திடீரென ஐயையோ என்று பிளாங்கெட்டை முகத்துக்கு மேல எழுப்போம். உண்மையா சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு தானே? அடுத்தது இமேஜினரி ஆர்கியூமெண்ட். நம்மோட ஒருத்தன் பகல் நேரத்துல ஏதாவது சொல்லியிருப்பான். அந்த நேரம் நாம சரி என்று வீட்டுக்கு வந்த பிறகு பிரெயின் சொல்லும், அவன் அப்படி சொன்னதுக்கு நீ இப்படி சொல்லியிருக்கலாமே, அட இப்ப சொல்லி என்ன பிரயோசனம்? பிரெயின், அடுத்த தடவை சொல்லு. அடுத்த தடவை அவனை பார்க்க மறந்துடுவான். வீட்டுக்கு வந்ததும் பிரெயின் திருப்ப சொல்லும், மறுபடியும் மிஸ் பண்ணிட்டா என்று. சில நேரம் நம்ம பிரெயின் ஒரு மூவி டைரக்டர். ஒரு சிம்பிள் சிச்சுவேஷன் எடுத்துக்கொண்டு ஃபுல் ஸ்டோரி எழுதிடும். ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் ரிப்ளை பண்ணல, ரியாலிட்டி அவன் பிஸி. பிரெயின் சொல்லும், அவன் கோபமா இருக்கானோ. 5 minutes லேட்டர் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சுதோ. 10 minutes லேட்டர் எல்லாரும் என்ன அவாய்ட் பண்றாங்களோ. 15 minutes லேட்டர் நான் ஹிமாலயா போய் ஒரு மங்கடிக்கலாமா? ஒரு ரிப்ளை வரல, அதுக்கு வாழ்க்கையே மாற்றிட்டோம். ஓவர் திங்கோட பிக்கஸ்ட் டேலண்ட் என்ன தெரியுமா? ப்ராப்ளம் இல்லாத இடத்துல ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். இது நடந்தா அது நடந்தா, அவன் அப்படி நினைச்சா, இவள் இப்படி சொன்னா, நாளைக்கு ஃபெயில் ஆனா. நம்ம மைண்ட் ஒரு ப்ராப்ளம் வரத்துக்கு முன்னாடியே ட்ரெய்லர், டீசர், ஃபர்ஸ்ட் லுக், ஆடியோ லான்ச், ஃபுல் மூவி ரிலீஸ் பண்ணிடும். ஆனா கொஞ்சம் சீரியஸா பேசணுமெண்டா இரவு நேரத்துல ஏன் தாட்ஸ் அதிகமா வருது? பகல் முழுக்க நம்ம பிஸி. பீப்புள், ஃபோன், ஒர்க், ஸ்டடி, நாய்ஸ், மெசேஜஸ், வீடியோஸ், எவ்ரிதிங். நைட்ல எல்லாம் குவைட் ஆனதும் நம்ம மைண்ட் பேச ஆரம்பிக்கும். அப்போதான் நாம இக்னோர் பண்ணின ஃபீலிங்ஸ், worries, பிளான்ஸ் ஒவ்வொன்றா வெளியில வரும். அது சில நேரம் நல்லதுதான், வாழ்க்கையை யோசிக்க வைக்கும். ஆனா ஒரு ப்ராப்ளம் திங்க் பண்றது யூஸ்ஃபுல், ஓவர் திங்க் பண்றது பேட்டரி வேஸ்ட். ஃபோன் பேட்டரி இல்லை, நம்மட பேட்டரி. நானும் சில நேரம் ஒரு விஷயத்தை பற்றி மீண்டும் மீண்டும் யோசிப்பேன், இந்த டிசிஷன் சரியா? ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? நான் செய்யறது இனஃபா? ஆனா பிறகு ஒரு விஷயம் புரியும், நம்ம பிரெயின் கேட்கிற எல்லா கொஸ்டினுக்கும் இன்றைக்கு ஆன்சர் கிடைக்க வேண்டியதில்லை. சில ஆன்சர் நாளைக்கு கிடைக்கும், சில ஆன்சர் 1 வருஷத்துக்கு பிறகு கிடைக்கும், சிலது கூகுளுக்கும் தெரியாது. நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்தை பற்றி யோசிச்சா பிளான் பண்ணலாம். நம்ம கண்ட்ரோல்லே இல்லாத விஷயத்தை 100 தடவை யோசித்தாலும் ரிசல்ட் ஆகாது. எக்ஸாம்பிள், டுமாரோ ட்ரெயின் வருமா? நீ 3 மணி நேரம் யோசிச்சாலும் கிளவுட் வந்து என்ஆர்கே கவலைப்படுறான், ட்ரெயினை கேன்சல் பண்ணிடலாம் என்று சொல்லாது. அதனால இப்ப நான் ட்ரை பண்றது, நைட்ல ஒரு தோட் வந்தா இதை இப்ப சோல்வ் பண்ண முடியுமா? முடியுமெண்டா நோட் பண்ணு, முடியாதுண்டா
டுமாரோ டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. பிரைனுக்கு சொல்லணும், ஆஃபீஸ் ஹவர்ஸ் முடிஞ்சது தம்பி, நாளைக்கு வா அப்படின்ட்டு. ஆனால் நாங்கள் பாவிக்கிற ஃபோன் தான் ஒரு பெரிய வில்லன். நாங்கள் தூங்க போகும் முன்னாடி ஒரு ரீல், அதுக்கு பிறகு இன்னொரு ரீல், அதுக்கு அடுத்தது மோட்டிவேஷன், அடுத்தது பிரேக்கப் கோட்ஸ், அடுத்தது மில்லியனர் வீடியோ, அடுத்தது கமெடி, அடுத்தது ஆக்சிடென்ட், அடுத்தது ஸ்பேஸ். நம்ம பிரைன் தூங்க போய்க்க போஸ் நான் இப்போ எதை ப்ராசஸ் பண்ணுறது, அதனால ஃபோனை கொஞ்சம் தள்ளி வச்சா மைண்டுக்கும் கொஞ்சம் பீஸ் கிடைக்கும். நான் சொல்கிறேன், நான் தினமும் பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏனெண்டா இந்த அட்வைஸ் சொல்லிக்கொண்டிருக்கிற நானே சில நாள் 2 மணிக்கு டாப் 10 மிஸ்டரி பிளேசஸ் ஆன் எர்த் பார்த்து கொண்டிருப்பேன். லைஃப்ல எல்லாத்துக்கும் ஆன்சர் இரவு 1 மணிக்கு கண்டுபிடிக்க வேண்டியதில்லை மக்களே. சில ப்ராப்ளம் ஒரு நல்ல தூக்கத்துக்கு பிறகு காலையில் எழும்பி பார்த்தா அவ்வளவு பெரிய ப்ராப்ளமாவே தெரியாது. நைட் பிரைன் லைஃப் முடிஞ்சது, மார்னிங் பிரைன் சரி டீ குடிச்சிட்டு பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கு நைட் படுக்கைக்க பிரைன் பழைய மெமரி எடுத்தா சொல்லுங்க, அச்சீவ் ஃபோல்டருக்கு போ. ஃபியூச்சர் பற்றி கேட்டா மீட்டிங் டுமாரோ. எம்பாரசிங் மூமெண்ட் கார்டுனா ஆல்ரெடி வாட்ச்ட். க்ரஷ் மெசேஜ் ஞாபகம் வந்தா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் என்ஆர்கே, இது ரேண்டம் டாக்ஸ் வித் என்ஆர்கே. உங்களுக்கும் நைட்ல இப்படித்தான் பிரைன் வேலை செய்தா? பிலோவில் படுத்த பிறகு உங்களுக்கு அதிகமாக வர்ற தோட் என்ன? ஃபியூச்சர், மணி, லவ், கரியர், ஓல்டு மெமரிஸ், இல்லை நாளைக்கு காலையில் என்ன சாப்பாடு? கமெண்ட்ல சொல்லுங்க. நினைவில் வச்சுக்கோங்க, பகல்ல வேலை இரவுல கவலை, இதுக்கு நடுவுல போனை வச்சா தூக்கம் போச்சு தலைவா. திங்க் பண்ணுங்க, ஆனா ஓவர் திங்க் பண்ணாதீங்க. ட்ரீம் பண்ணுங்க, ஆனா முதல்ல ஸ்லீப் பண்ணுங்க. அடுத்த ரேண்டம் டாக்ல சந்திப்போம் மக்களே. பாய்.